வணக்கம் ஆன்மீக நண்பர்களே, நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்தலம். அது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ யோகநாயகி சமேத ஸ்ரீ அக்ஷயநாத சுவாமி திருக்கோயில். இது திருமாந்துறைங்கிற ஒரு ஊரில் இருக்குது. இது என்னென்னா விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திருக்கோயில் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் விருச்சிக ராசிக்கும் உரிய ஸ்தலமாகும். இங்கே காலமாமுனிவரும் நவக்கிரகங்களும் தொழுநோய் ஏற்பட்டதால் ரோக நிவர்த்திக்காக திருமாந்துறை வெள்ளருக்கு காட்டில் தங்கி 15 தினங்கள் அக்ஷய தீர்த்தத்தில் நீராடி ஸ்ரீ யோகநாயகி சமேத ஸ்ரீ அக்ஷயநாதரை தரிசித்ததால் காலமாமுனிவருக்கும் நவக்கிரகங்களுக்கும் உடல் நோய் நீங்கி மனக்குறையும் நீக்கப்பட்டதாக வரலாறு. அங்கே தங்கியிருந்த இடம்தான் இப்போது நாம் காண்பது. இந்த பூனைகளை பார்க்கும்போது சிவகணங்களாகவே எனக்கு தோன்றுகிறது. இங்கு நவக்கிரகத்திற்கு தனி சன்னதி இல்லை, நால்வர் சன்னதி உள்ளது. இன்னும் ஒரு அதிசயம் என்னவென்றால், ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த தண்ணீரின் அளவு கூடும். பின்பு பௌர்ணமி பிறகு தண்ணீர் எப்போதும் போல் அளவு இருக்கும். ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதிக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. இந்த கிணற்றில்தான் சாதுக்களும் நவக்கிரகங்களும் நீராடியதால் இந்த கிணறு வற்றவே வற்றாது. மேலும் மூலவர் கிழக்கு நோக்கி இருக்கிறது. நால்வர் சன்னதியும் உள்ளது. யோகநாயகி அம்பாளுக்கு தனி சன்னதி. சுவாமியின் வலதுபுறம் இருக்கிறது. திருமாந்துறை ஸ்ரீ அக்ஷயநாதரை தரிசித்த பிறகு சூரியனார் கோயிலையும் தரிசிக்கவும். திரு ஞான சம்பந்தரும் பதிகம் பாடியுள்ளார். சுற்று பிரகாரம் அம்பாளுக்கும் தனி சன்னதியாக சுற்று பிரகாரமும் உள்ளது. மேலும் இது போன்ற ஸ்தலங்களை பற்றி அறிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.